தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்வான வணக்கங்கள். இன்றைய தினம் 4ஆம் தேதி சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி கதைக்க போகின்றோம் என்று சொன்னால், இந்த இலங்கையினுடைய பாஸ்போர்ட் என்று சொல்லுவோம், கடவுச்சீட்டு. இந்த கடவுச்சீட்டுல தமிழர்களுக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மாற்றங்கள் என்னென்னு சொன்னால், அது தமிழர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் கிடையாது. இது தமிழர்களினுடைய அந்த ஒரு உரிமையை பறிக்கின்ற விதமாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகியது. இந்த செய்தியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் ஒரு சின்ன விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இன்றைய தினம் கதைக்க இருக்கிறோம். இரண்டாவது விடயம், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு சம்பவம். மூன்றாவது விடயம் என்ன அப்படி என்று கேட்டால், இலங்கையில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் தமிழ் கைதி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்த விடயம், இலங்கையில ஒரு போலீஸ் பிரிவில ஒரு இளைஞர் ஒருவரை சித்திரவதை செய்து கொன்றதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அந்த இளைஞனுடைய தாயார் பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இந்திய பிரதமரினுடைய இலங்கை விஜயம், இதன் பொழுது இலங்கையில் அவ்வளவு தூரம் ஒரு பரபரப்பு நிலவுகின்றது. இது தொடர்பாக எல்லாம் தான் இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் கதைக்க போறோம். இன்றைக்கு தான் நீங்கள் முதல் தடவையாக எங்க சேனலை பாக்குறீங்கள் அப்படி என்று சொன்னால், மறக்காம நான் வழக்கமா சொல்றதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இதுக்கு பிறகு நாங்கள் போடுற காணொலிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொண்டு இந்த யூடியூப் உறவை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலிக்குள்ள போவோம். இப்போ ஒரு செய்தி ஒன்று வைரலா போய்கொண்டிருக்குது. அந்த வைரலா போகக்கூடிய அந்த செய்தி என்னன்னு கேட்டால், இலங்கையில இப்ப இந்த கடவுச்சீட்டு எடுக்கின்ற நடைமுறை இருக்கின்றது தானே, நாங்கள் பாஸ்போர்ட் என்று சொல்லுவோம். இந்த பாஸ்போர்ட் எடுக்கைக்குள்ள நாங்கள் வழக்கமா எப்படி பாஸ்போர்ட் எடுப்போம், நாங்கள் ஒரு தமிழர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் இப்போ எங்களுடைய தமிழர்களாக, நாங்கள் இந்துக்களாக இருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் பொட்டு அணிந்திருப்போம். பெண்கள் பொட்டு அணிந்திருப்பார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இப்ப சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களினுடைய அந்த ஒரு மரபு ரீதியான இந்த திருநீறு அணிதல் அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த பாஸ்போர்ட்டுக்கு புகைப்படம் எடுக்கைக்குள்ள, கடவுச்சீட்டுக்கு புகைப்படம் எடுக்கைக்குள்ள நாங்கள் அப்படித்தான் நீ வழக்கமா எடுத்துக்கொள்வோம். உண்மையில பார்த்தா எந்த கடவுச்சீட்டிலே நான் பொட்டெல்லாம் வைத்துக் கொண்டுதான் கடவுச்சீட்டு எடுத்து வைத்திருக்கின்றேன். இதுதான், இதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. இப்ப நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம், சைவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய குறியீடுகளை தெரிப்பதற்கு எந்த விதமான ஒரு தடையும் விதித்திருக்கவில்லை. நாங்கள் எப்படியும் அந்த புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது எங்களுடைய அடையாளங்களை தரித்த மாதிரி நாங்கள் அந்த புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ ஒரு சட்டம் ஒன்று இந்த அனுர அரசாங்கத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படி என்று சொன்னால், பெண்கள் இந்த பாஸ்போர்ட் புகைப்படத்துல பொட்டு அணியக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த திருநீறு அணிவது, இந்த குங்குமம், சந்தனம் அப்படியான விடயங்கள் வைக்கிறது என்று சொல்லி எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை தரித்தவாறு புகைப்படங்கள், கடவுச்சீட்டிற்கான புகைப்படங்களை எடுக்க முடியாது அப்படி என்று சொல்லி இப்போ ஒரு அறிவித்தல் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த அறிவித்தலை தொடர்ந்து பல்வேறுபட்ட விசனங்களும் இந்த தமிழர் பகுதிகளில் தமிழரிடம் இருந்து வந்து கொண்டிருக்குது. உண்மையிலே இது விசனம் பெற வேண்டிய விடயம் தானே. ஏனென்று சொன்னால், காலம் காலமாக நாங்கள் எங்களுடைய கடவுச்சீட்டுக்கு புகைப்படங்கள் எடுக்கின்ற பொழுது எங்களுடைய அடையாளங்களை தரித்தவாறு எடுப்போம். அப்ப இதுல இது எங்களுடைய ஒரு உரிமை என்று கூட சொல்லலாம். ஆனால் இப்ப இன்னொரு சம்பவம் நடந்திருக்குன்னா, இப்ப இப்படியான ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய அந்த புகைப்படவியலாளர்கள் இப்படியான ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கைக்குள்ள இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்களுக்கும் ஒரு அவசர கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கின்றாராம். அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அப்படி என்று சொன்னால், கடவுச்சீட்டுக்கான புகைப்படங்களை எடுக்கின்ற பொழுது தமிழ் பெண்கள் போட்டிடுவதும் இந்து சமய குருமாராக இருந்தால் அவர்கள் விபூதி சந்தனம் உள்ளிட்டு மத அடையாளங்களை தரித்திருப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை அரசு உரிமை பெற்ற புகைப்பிடிப்பாளர் சங்கத்தினரால் வடக்கு மாகாண புகைப்பட பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அந்த வகையில் மேற்குறித்த அறிவிப்பானது தமிழ் மக்களின் இன மத அடையாளங்களை வலிந்து பறிக்கும் ஒரு அடிப்படை உரிமை மீறலாக உள்ளதை தங்களுடைய மேலான அவதானத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக தமிழர்களது மரபார்ந்த பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்றாகவே தமிழ் பெண்கள் போட்டிடும் பழக்கத்தை காலம் காலமாக பின்பற்றி வருகின்றார்கள்.
ஒரு இனத்தின் உணர்வு நிலையோடு ஒன்றிணைந்து போயுள்ள இயல்பான வாழ்வியல் விடயங்களை தார்மீக காரணங்கள் எவையுமற்று தடுக்க நினைப்பதும் அது சார்ந்த செயற்பாடுகளை அதிகார ரீதியாக நடைமுறைப்படுத்துவதும் மிக மோசமான அடக்குமுறையே என்பதையும் உணர்வு நிலைசார் பண்பாட்டு அடையாள பறிப்பென்பது எத்தகைய தாக்கங்களை உருவாக்கக்கூடும் என்பதையும் தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றேன். குடியகழ்வு தேவைகளின் பொருட்டு கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள விரும்பும் ஒரு ஈழத்தமிழர் கடவுச்சீட்டுக்கான புகைப்படத்தை எடுக்கும் போது தனது இனம் சார்ந்து மதம் சார்ந்து தனித்துவ அடையாளங்களை துறந்தேயாக வேண்டும் என்ற எந்த தேவைப்பாடும் இல்லாத நிலையில் இந்த நாட்டு பிரஜைகளின் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மேற்படி அறிவுறுத்தலை உடனடியாக மீளப் பெறுவதன் மூலம் தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளங்களையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யுமாறு தங்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் என்கின்ற மாதிரியாக அந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. இப்படியாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களினுடைய அந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. இதை பார்த்தோம் என்று சொல்லிக்கிறால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த செய்தியினுடைய அந்த ஒரு புகைப்படத்தை போட்டு அவர் அதுக்கு மேல ஒரு கேப்ஷன் கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த கேப்ஷன் மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். இந்த விடயத்தை தான் நான் பாராளுமன்றத்துல கதைக்க வேணும் என்று சொல்லிக்குள்ளதான் இவங்க என்னுடைய ஒலிவாங்கிகளை ஒலிவாங்கியை நான் பயன்படுத்துவதையே தடுத்து விட்டார்கள் என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப நாடாளுமன்றத்துல இது பேசப்பட வேண்டிய ஒரு விடயம், அப்படி இருந்தும் பேச விடாமல் செய்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் உண்மையில நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான அந்த தடை என்பது விதிக்கப்படவில்லை. மாறாக அவர் பேசுகின்ற அந்த விடயங்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தான் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதாக அவர் இந்த விடயத்தை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் பேசலாம். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் என்று நாங்கள் அழைக்கக்கூடிய நபர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இது சார்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அங்கு கதைக்க வேண்டியதும் ஒரு முக்கியமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது உண்மையில எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய அந்த உரிமைகளை பறிப்பதான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்கின்ற மாதிரியாகவும் பல்வேறுபட்ட பலத கருத்துக்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்ததாக இந்த காணொலியில் நாங்கள் கதைக்கக்கூடிய விடயம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினை சேர்ந்த மாணவி ஒருவரை கூட்டு பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது இலங்கையில் உள்ள ஹோமாகமு என்கின்ற பகுதியில தான். ஹோமாகமுவ பகுதியினை சேர்ந்து 15 வயது இருக்கக்கூடிய பாடசாலை மாணவி ஒருவர் வீட்டிலே தான் தனியார் வகுப்பிற்கு செல்வதாக பொய் கூறிவிட்டு தன்னுடைய காதலனை சந்திப்பதற்காக சென்றிருக்கின்றார். இந்த நிலையில அந்த காதலன் என்று சொல்லப்படுகின்ற நபர் மோட்டார் சைக்கிளில் அந்த மாணவியை ஏற்றிக்கொண்டு தன்னுடைய நண்பர் ஒருவருடைய வீட்டிற்கு சென்று இந்த மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் ஏனைய 3 வீடுகளிற்கும் தன்னுடைய நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று இவருடைய நண்பர்களும் இந்த மாணவியை பாலியல் ரீதியாக மிக கொடூரமான வன்புணர்விற்கு உட்படுத்த இருக்கின்றார்கள். இந்த காதலன் என்று அறியப்படுகின்ற இந்த நபர் உட்பட ஏனைய 4 பாடசாலை மாணவர்களும் இதனை விட 2 வேறு நபர்களும் சேர்ந்து மொத்தமாக 7 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. காலை 9 மணிக்கு தன் தனியார் வகுப்பிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற அந்த மாணவி பிற்பகல் 3 மணி வரையும் கொடூரமான முறையில பாலியல் ரீதியான வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். அப்ப இதுல பார்த்தோம் என்று சொன்னால் இதன் பின்னராக வீடு திரும்பிய மாணவி பெற்றோரிடம் இந்த விடயத்தை தெரிவிக்க உடனடியாக பெற்றோர் ஹோமாகமுவ போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடை வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கு அடுத்ததாக சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில இந்த பாடசாலை மாணவர்கள் என்று, அதாவது இந்த காதலன் என்று சொல்லப்படுகின்ற நபர் உட்பட அந்த ஏனைய 4 பேரும் ஏனைய 4 மாணவர்களும் மொத்தமாக 5 மாணவர்கள், இந்த 5 மாணவர்களுக்கும் 15 முதல் 17 வயதுகள் இருப்பதாகவும் ஏனைய மற்ற 2 நபர்களும் 17 முதல் 19 வயது இருக்கக்கூடியவர்கள் என்றும் இந்த மாணவர்கள் ஹோமாகமுவ பகுதியிலே அதே பாடசாலையில் மாணவி பயிலக்கூடிய அதே பாடசாலையில் பயில்பவர்கள் என்றும் இப்ப விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கின்றது. உடனடியாக இவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் ஹோமாகமுவ நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களாம். இப்ப நாட்டில் நடக்கிற சூழ்நிலையில அதிகமான செய்திகள் இப்படி வர்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள திரும்பவும் எங்களோட சமூகத்துல இப்படியான விழிப்புணர்வுகள் இல்லாமல் இப்படியான மாணவர்கள் இப்படியான பிள்ளைகள் தாங்களாகவே மாட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே சீரழித்துக் கொள்கின்றதா அந்த சொல்லுவினமே யானை தன் கையில தானே மண்ணள்ளி போட்டுக் கொள்ளும் என்கின்ற மாதிரியான செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையில மன வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் பாடசாலை கேட்க வேண்டிய ஒரு வயது, அதற்கு பிறகு தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணியை தேட வேண்டிய ஒரு நிலையில இருந்து கொண்டு இவ்வாறான சம்பவங்கள் உண்மையில பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயங்களாகத்தான் உண்மையில பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக
சிறையிலே ஒரு தமிழ் கைதி ஒருவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் வந்து நடந்திருப்பது இலங்கையில அந்த உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற காலி பூசா சிறைச்சாலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் பலியாகி இருக்கக்கூடியவர் சிவானந்தன் நந்தகுமார் என்கின்ற 46 வயதுடைய ஒரு நபர். இந்த நபர் வந்து இன்றைய தினம் காலையில தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை அங்கு இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கைக்குள்ள இந்த கொலையை யார் செய்திருப்பார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் இவரனுடைய சிறை கூடத்திலேயே ஒன்றாக தங்கியிருந்த மற்ற கைதிகளால தான் இந்த ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இதனுடைய பின்னணியில இந்த கொலை நடைபெற்றதனுடைய பின்னணியில ஏதாவது போதைப் பொருள் தொடர்பான பிணக்குகள் இருந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் தான் உண்மையில இப்பொழுது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து 20 பேரிடம் இப்ப வந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நிலையில அந்த பூசா சிறைச்சாலையில திடீர் சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கக்குள்ளதான் அங்க ஏராளமான இந்த ரவுட்டர்ஸ் என்று சொல்லுவோம் ரவுட்டர்கள் அது மாத்திரம் இல்லாமல் கை தொலைபேசிகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றதா. அப்ப வெளியில இருந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒரு நெட்வொர்க் உள்ள இயங்கி கொண்டு இருக்கு அப்படி என்று சொல்லியும் உண்மையில சொல்லப்படுகின்றது. இதே சம்பவம் தான் இந்த கணையமுள்ள சஞ்சீவவினுடைய அந்த கொலை சம்பவம் நடந்தது. அதுக்கு பிற்பாடாக சிறைச்சாலையில வந்து சோதனையிடும் பொழுது அங்கும் பல கைத்தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது அன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லிக்குள்ள அந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு என்றாலும் உஷாராகி அது பாதுகாப்புகளை பலப்படுத்தி ஜாமர்கள் எல்லாம் இந்த சுவர்கள்ல பொருத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப இப்பவும் வந்து கை தொலைபேசிகள் அங்க கண்டெடுக்கப்பட்டு இருக்கின்றது ரவுட்டர்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த ஜாமர்கள் பொருத்தப்படுகின்ற நடவடிக்கை இன்னும் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அப்படி என்று சொல்லித்தான் இப்ப தீவிரமான விசாரணைகள் எல்லாம் இதனுடைய பின்புலத்துல போய்கொண்டிருக்குது. அப்ப இனி பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்னத்துக்காக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது அப்படி என்று சொல்லி. இன்றைக்கு வந்து நாங்கள் இப்ப இந்த இறுதியாக கதைக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து உண்மையிலேயே அந்த செய்தியை பார்க்கும் பொழுதே அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கஷ்டமா இருந்தது அப்படி என்று சொல்லி சொல்லலாம். என்னன்னு சொல்லி சொன்னால் 26 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் வந்து இறந்திருக்கின்றார். இது சாதாரணமான ஒரு இறப்பு கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரத்தை வந்து நான் சொல்லுறேன். என்னன்னு சொல்லி சொன்னால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வெலிக்கடை போலீசாரால வந்து ஒரு இளைஞர் ஒருவர் வந்து கைது செய்யப்படுகின்றார். இந்த நபருக்கு வந்து 26 வயது. இவர் வந்து பதுளையை சேர்ந்த ஒரு இளைஞர். இவர் வந்து கொழும்புல வந்து தங்கி இருந்திருக்கின்றார். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்னொரு பக்கம் சொல்லப்படுகின்றது இவர் ஒரு நடன கலைஞராகவும் ஒரு மொடலாகவும் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு புறம் பார்த்தால் இவர் ஒரு மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப உண்மையில இவர் என்ன பணி புரிகின்றார் அப்படி என்று சொல்லவில்லை. ஆனா நம்பகமாக சொல்லப்படுகின்றது இவர் ஒரு நடன கலைஞர் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த நபர் வந்து என்ன செய்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இவர் வந்து கைது செய்யப்படுகின்றார். இவர் கைது செய்யப்படுவதற்கான அந்த காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் ராஜகிரிய பகுதியில ஒரு தங்குறதுக்கான ஒரு விடுதியை தேடி போய்கொண்டிருந்திருக்கின்றார். அப்ப அந்த ராஜகிரிய பகுதியால போய்கொண்டு இருக்கின்ற பொழுது முச்சக்கர வண்டியில வந்து சிலர் வந்து இந்த இளைஞனை வந்து துரத்தி இருக்கின்றார்கள். அப்ப பயந்து போன இந்த இளைஞன் வந்து ஒரு வீட்டிற்குள்ள போய் புகுந்திருக்கின்றார். அப்ப அந்த வீட்டிற்குள்ள புகுந்ததுனால திருடன் புகுந்து விட்டான் அப்படி என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து 119 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து போலீசாரை வரவழைத்து அதற்கு முதல்ல இந்த இளைஞனை பிடித்து ஒரு மரத்திலே கட்டி வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் திருடன் வந்து விட்டார் என்று சொல்லி. அப்ப இதற்கு பிறகு போலீசார் வந்து அந்த இளைஞனை அழைத்து கொண்டு போயினோம். அழைத்து கொண்டு போனதுக்கு பிறகு இந்த இளைஞன் வந்து ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து தன்னுடைய தாயாருக்கு வந்து தகவல் சொல்கின்றார். என்னை இப்படி போலீஸ்ல வந்து அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள், என்னை இங்கு சித்திரவதை செய்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த தினம் 2ஆம் தேதி திரும்பவும் தாயாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வருகின்றது. அது தொலைபேசி அழைப்பிலே உங்களுடைய மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார், உடனடியாக வரவும் என்கின்ற மாதிரியாக அந்த தொலைபேசி அழைப்பு இருந்திருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த தாயார் வந்து வைத்தியசாலைக்கு போகைக்குள்ளேயே வந்து இவரனுடைய மகன் வந்து இறந்து விட்டதாக அந்த வைத்தியசாலையில தெரிவிக்கப்படுகின்றது. இது முதல் நாள் வந்து மகன் தாயாருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து தனக்கு சித்திரவதை நடைபெறுகின்றதாக கூறியிருக்கின்றார். அடுத்த தினம் பார்த்தால் மகன் உயிரிழந்திருக்கின்றார். அப்ப இந்த இறப்பிலே தனக்கு சந்தேகம் இருக்கின்றதாக அந்த தாயார் சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் வெலிக்கடை போலீசார் தன்னுடைய மகனை துன்புறுத்தி சித்திரவதை செய்துதான் கொலை செய்திருப்பதாக அவர் வந்து சந்தேகம் வெளியிட்டு இப்ப இது தொடர்பான வழக்குகளையும் வந்து தொடர்ந்திருக்கின்றார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இந்த இளைஞனை வந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கின்ற பொழுது
அந்த இளைஞனுடைய உடலிலே வந்து வெறும் சூடு மாத்திரமே இருந்ததாகவும் அந்த மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுதுதான் இந்த மருத்துவ பரிசோதனைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிற நிலைமையில தான் தெரியும் எப்படி இந்த இளைஞன் உயிரிழந்தார் அப்படி என்று சொல்லி. இது தொடர்பாக இந்த விடயத்தை வந்து சாதாரணமாக தான் விடப்போவதில்லை அப்படி என்று சொல்லியும் அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய இளைஞனினுடைய தாயார் வந்து சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த இளைஞன் சத்ரு நிமேஷ் என்பவரினுடைய சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய சேனக பெரேரா அவரும் வந்து பல விடயங்களை சொல்லி இருக்கின்றனர். அதாவது போலீசாரினுடைய துன்புறுத்தலினால் தான் இந்த இளைஞன் உயிரிழந்திருப்பதாக சந்தேகம் இருப்பதாகவும் இவ்வாறு வந்து கொடூரமாக தாக்கப்பட்டு அவரை சிதைத்துக் கொண்டிருப்பதாகவும் வந்து அவர் சொல்லி இருக்கிறார். இது தொடர்பாக தாங்கள் இந்த விடயத்தினை சாதாரணமாக விடப்போவதில்லை, தொடர்ந்தும் கடுமையான விடயங்களை தாங்கள் முன்னெடுக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியிலே பார்த்திருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் இரவு 8:30 மணிக்கு இலங்கைக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஜயத்தின் பொழுது சில பாதைகள் இலங்கையிலே பூட்டப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் திருகோணமலைக்கு நரேந்திர மோடி அவர்கள் விஜயம் மேற்கொள்வார் என்று கூறப்பட்டிருந்தாலும் திடீரென்று திட்டமிட்டவாறான அந்த பயணம் வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக தமிழரசு கட்சியினுடைய எம்.ஏ. சுமந்திரன் அவர்களும் வந்து காத்திருப்பதாகவும் மோடியிடம் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் பல்வேறுபட்ட தரப்பினர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நரேந்திர மோடியினுடைய இந்த விஜயம் அமைந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய இந்த விஜயம் நடந்து முடிந்த பிற்பாடுதான் தெரியும் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி. ஆக இன்றைய தினம் இந்த காணொலியில் இவ்வாறான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி கதைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வாரேன். நன்றி உறவுகள்.